டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். தேசபந்துக்கு எதிராக பிரதமர் ஹருணியின் மனு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. ஜாலில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தவர் திடீரென்று உயிரிழப்பு. முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபன் தென்னக்கோனுக்கு எதிராக பிரதமர் ஹருணி அமரசூரிய உள்ளிட்ட குழுவினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வழங்கப்பட்ட அடிப்படை மனுவினை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு கொழும்பு பொத்துவிலில் இடம்பெற்ற அமைதியான போராட்டத்தின் போது முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபன் தென்னக்கோன் மற்றும் பல அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் பெண்களின் உரிமைகள் மீறியதாகவும் குற்றம் சுமத்தி இந்த மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதியரசர்கள் ஜசந்த கோதாகொட, அச்சல் வெங்கட்புலி மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னே நேற்றைய தினம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பிரதிவாதிகளின் தேசபன் தென்னக்கோன், வெலிக்கடை, தலங்கம மற்றும் மிரிகானி ஆகிய இடங்களில் சேர்ந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் நூகுட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் இதில் அடங்குவர்கள் என்றும் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் திகதி அன்று மகளிர் விவகார அமைச்சர் தொடர்பான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்க தாம் பொத்துவ சந்திப்பில் கூடிய போதே தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையில் சட்டவிரோதமான முறையிலும் இவ்வாறு முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபன் தென்னக்கோன் செயற்பட்டதன் காரணமாகவே அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இந்த மனு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த வேளை நேற்றைய தினம் உயர் நீதிமன்றம் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் தம்முடைய உரிமையை வழங்கப்படாத விடத்தை இது தொடர்பாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மனுதாரர்கள் குறித்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மானிப்பாயில் உள்ள வீட்டில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த நபர் திடீரென்று உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அவருடைய சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜெயபால சிங்கம் மேற்கொண்டதன் பின்னதாக குறித்த நபர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. மேலும் சடலம் உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்திய வட்டாரங்கள் தெரியப்படுத்தியதை அடுத்து இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.